ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டில் ரெய்டு நடந்ததுனாலதான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் நான் கூட்டணி வச்சிருக்கேன். இது எத்தனை முறைதான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு முறையா 2 முறையா கீரல் வந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரி, அப்படித்தான் சொல்றீங்க. பொய்ய பொருது மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. என் அமதி வீட்டுல ரெய்டு நடக்கலையா? என் உறவினர் வீட்டுல ரெய்டு நடந்திருக்குது. அதுக்கு எனக்கு சம்மதம். இப்படி எல்லாம் பேசி ஸ்டாலினை பத்தி பேசுவதை குறைச்சுக்கணும். அதுக்காக மழை மாற்றுவதற்காக இன்றைய தினம் நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு நேரு அவர்கள் பேசியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு நேரு அவர்களே சட்டமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது பாதியிலேயே எதிர்த்து போனீங்க. உங்க குடும்பத்துல ரெய்டு நடந்தது, வருமான வரித்துறை நடந்தது, உங்களுடைய தம்பி வீட்டுல வருமான வரித்துறை ரெய்டு, உங்களுடைய மகன் வீட்டுல வருமான வரித்துறை ரெய்டு, இடி ரெய்டு நடந்தா இல்லையா? அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தா இல்லையா? இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன அருகதை இருக்குது? இருக்குது. நேரு அவர்களே, நீங்க யாரு சொல்லி பேசுறாங்க எனக்கு தெரியும். எத்தனை முறை பேசினாலும் பொய் தான். பொய்யா தான் பேசுறாங்க. அதுல பொய்யத்தான் பேசுறீங்க. பொறுத்து மாதிரி பேசுறீங்க. நடக்காத ஒரு அமலாக்கத்துறையில நடந்த மாதிரி பேசுறீங்க. நடக்காத வருமானத்துறை நடந்த மாதிரி பேசி மக்களை மனமாற்றம் செய்வதை விட்டுவிடு. நீ முதல் தப்பிக்க வழிபார். திரு ஸ்டாலின் தம்பி, நீ பத்திரமா வேற இடத்துக்கு போயிடாது. ஏன்னா உன் குடும்பத்தை சார்ந்து விட்டு அண்மையில பாதியிலேயே நீ சட்டமன்றத்தில் வெளியேறி உடைய மகன் வீட்டுல ஈடி ரைடு, தம்பி வீட்டுல ஈடி ரைடு, இப்படி கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் நீங்க மறைச்சு வச்ச காலத்துலதான் அமலாக்கத்துறை உங்களை கதவை தட்டி உங்களுடைய தூக்கத்தை கருத்து. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறையில 4800 கோடி ஊழல் வழக்கு போட வச்சீங்க. உங்களுடைய திமுக கட்சி ஒரு நபர் மீது, ஒரு பொறுப்பாளர் மீது, பொறுப்பாளரை வைத்து என் மீது வழக்கு போட்டீங்க. நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரிக்க சொன்னாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் போனேன். அங்க தடையாணை வந்தது. மீண்டும் திமுக ஆட்சி வந்தது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்து கொண்டு வந்தீங்க. உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கலான்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது உங்க கட்சிக்காரரு நீங்க சொல்லி என் மீது ஊழல் வழக்கை தொடர்ந்தீங்க. அப்ப அந்த வழக்கை திரும்பி பெற்று சொல்லி உங்க கட்சிக்காரரு வழக்கு போட்டவரு நான் ஒத்துக்கல, நான் நடத்துறேன், நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சந்திக்கிறேன் சொன்னேன். நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்கிக்கிறாங்க, திரும்ப பெற்றாங்க, நீ எதுக்கு வழக்கு நடத்துன்னு சொன்னேன். இதுவரைக்கும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு வைத்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே செய்தார் என்று பதிவு வச்சிருக்கார். வெளியிடலாம் மீட்டிங்ல பேசியிருக்கார். பொதுக்கூட்டத்தில் பத்திரிகை வந்திருக்குது. எனக்கு அவப்பெயர் உண்டாகிறார். நீதிமன்றத்தில் நான் வாதாடி நிரபராதி என்று நிரூபிப்பேன். சவால் உண்டு. கேச நடத்தி நிரபராதிகளை வந்து ஸ்டாலின் அவர்களே உச்ச நீதிமன்றத்தில் வழக்க மேல்முறையீடு செஞ்சீங்க. அங்கேயும் நிரபராதி என்று உங்கள் முன் நிற்கிறேன். நீ அப்படி இருக்கிறியா? உங்களுடைய அமைச்சர் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாங்க, நீங்களே வழக்கு போட்டுட்டு நீங்களே வாய்தா கேட்கறீங்க. நாங்க இந்த வழக்குக்கு இரவு பூரா படிச்சுட்டு இங்க வந்தா வாய்தான் கேட்கறீங்க அப்படின்னு உங்களை கண்டிச்சிருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மடியில கனமில்ல, வழியில பயமில்ல. ஸ்டாலின் அவர்களே, எதை கட்டி எடப்பாடி பழனிசாமி பயந்த வரலாறு கிடையாது. நான் ஒரு விவசாயி, நான் ஒரு வச்சுக்கிறேன். சொந்த காலம் நின்று இந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பெற்று, கட்சி நிர்வாகி தொண்டர் ஆதரவு பெற்று இந்த அளவுக்கு முன் வந்திருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு உழைத்திருப்போம் என்று எண்ணி பாருங்க.
படிப்படியா ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி, இன்னைக்கு உங்களுடைய ஆதரவோட கட்சி கொஞ்சம் அப்பா திமுக தலைவர், அப்பா முதலமைச்சர், அதனால நீ எம்எல்ஏ. நாங்க அப்படியானோம், காமராஜர் அப்படியானாரு, கஷ்டப்பட்டு இங்கே 1000ல் ஒருத்தர் சாதாரண கட்சியாளர் இருக்கும் போது அமைச்சருடைய பேச்சை கேட்டு கைதட்டி படிப்படியா உயர்ந்திருக்க ஸ்டாலின் அவர்களே, நீ ஒண்ணும் இல்லாத, எந்தவித ஒரு வலிமையும் இல்லாத நீயே இந்த சொந்த காசு வந்திருக்கிற, எனக்கு என்ன பதவியோ? நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எங்களுக்கு எந்தவித பயமும் அச்சமும் இல்லை, ஏனென்றால் தவறு செய்யவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.